சும்ம உருஜபினா இல சமா, பின்னர் நாங்கள் என்ன செஞ்சோம், இல சமா தானியா, இரண்டாவது வானத்துக்கு நாங்கள் சென்றோம். முதல் வானத்தில் இதுதான் கண்டது. இது மட்டுமல்ல, காட்சி நிறைய இருக்கு, ரசூலுல்லாஹ் கண்டது தான். அதே மாதிரி நடக்குது. எப்படி? ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்கிறார் திறப்பதற்கு. ஃபகீல மன் ஹாதா, யார் என்று கேட்கப்படுது. கால ஜிப்ரீல், ஜிப்ரீல். கீல வமன் மஅக், உம்மோடு யார். கால முஹம்மத். கீல வகது உர்சில இலைஹி, அவர் நபியா, நபித்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. காலனா. கீல மர்ஹபம் பிஹி ஃபனிஅமல் மஜீஉ ஜாஅ, அவர் வந்த வருகை ஒரு சிறந்த வருகை அப்படி என்று சொல்லிவிட்டு, அதாவது அவர் வந்த வருகை சிறந்த வருகை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காசின் என்ன செய்றாரு, சொல்றாரு. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, திறந்து உள்ளுக்கு போன நேரத்தில் இரண்டு பேரை காண்கிறார்கள். யார? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அதை சொல்லுகிற நேரத்தில் எப்படி வருதுன்னா, ஃபஇதா அன பிப்னை அல் ஹாலா, ஒரே தாய் வழி சொந்தங்களின் இரண்டு மகனை நான் கண்டேன். விளங்கிட்டா? அதாவது சாட்சி பெரியம்மா மாதிரி. விளங்கிட்டா? ஒரே தாய், அதாவது இவர் சிறிய தாய், அவர் பெரிய தாய். இவங்க ரெண்டு பிள்ளைகளை நான் என்ன செய்தேன், நான் கண்டேன். யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் கண்டேன். கால ஜிப்ரீல் ஹாதா ஈசா யஹ்யா, இவர்தான் ஈசா, இவர்தான் யஹ்யா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், சொல்லுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க ஜிப்ரீல், ஃபஸல்லிம் அலைஹிமா, சலாம் சொல்லுங்க அப்படின்றார். அவருக்கு சலாம் சொல்லுங்கள். அப்ப ஃபஸல்லம்து, நான் அவருக்கு என்ன செஞ்சேன், சலாம் சொன்னேன். இந்த செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், கஅன்னமா ஹரஜ மின் தீமாஸ், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் ஒரு இளமையான வடிவத்தில். பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வார நேரத்தில் ஒருவருடைய முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான முடியோடு என்னது மின்னக்கூடிய அமைப்பிலே அவரை நான் என்ன செய்தேன், கண்டேன் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்போ சலாமெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, மர்ஹபம் பில் அஹ் சாலி வன் நபி சாலி, சிறந்த சகோதரர், நல்ல சகோதரர், அவரை நாம் வரவேற்கிறோம். சிறந்த நல்ல நபி, அவரை நாம் வரவேற்கிறோம். வதஅவா லி பிகைர், நபி அவர்களுக்கு நல்ல பிரார்த்தனை செய்கிறார்கள், நல்ல துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்டுவிட்டு சும்மா உர்ஜபினா இல ஸமாஇ ஸாலிஸா, அப்போ முதலாவது வானத்தில் யஹ்யா ஈசாவும், இரண்டாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சரிதானே? இல்லை, சரியா? முதலாம் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும், இரண்டாவது வானத்தில் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும். சிலர் என்ன செஞ்சுட்டா, நம்ம பாடமாக்கினது பிள்ளையோடு நினைச்சிட்டாங்க. சரியா? இதான் உங்களோட அன்புள்ள சகோதரர்களே. அதற்காக இதே மாதிரி என்ன செய்கிறது, மூன்றாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மூணாவது வானத்திலையும் திறக்கப்பட்டு, அந்த ஹதீஸில் நான் வார்த்தை சுருக்கமாக சொல்றேன், அப்படியே ஓர்டர்லயே வருது. மூணாவது வானத்திலையும் என்ன செய்கிறது, திறக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வானத்துக்கு போறாங்க. ஃபஇதா அன்னபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் யாரை கண்டேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். வஇதா ஹுவ கத் உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகென்றால் அப்படி ஒரு அழகு என்ன செய்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகென்றால் அப்படி ஒரு அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழகை எந்த ஒரு செகண்டிலும் அவர் ஹராமான வழியில் என்ன செய்யவில்லை, உபயோகிக்கவில்லை அலைஹிஸ்ஸலாம். அதான் அந்த சிறப்பு, அந்த அந்த இளமைக்குரிய சிறப்பு என்ன, ஒரு அழகான பெண், கவர்ச்சியான பெண், தன் வாழ்நாளிலேயே கற்புக்கு களங்கமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணிக்கு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த பெண்மணி நினைத்தால் இந்த உலகத்தை உள்ள சாலிகான எத்தனையோ பேரை என்ன செய்யலாம், சைத்தானுடைய ஆயுதமாக இருந்து வழிகெடுத்திருக்கலாம். அதனால தான் அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்ற பொழுது, வ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். தனது கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம் என்று அல்லாஹு தாலா அழகாக சொல்லி காட்டுகிறான். அதனால வகது, அதாவது ஒத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகை கொடுக்கப்பட்டிருந்தார். ஃபகால, அழகு கொடுக்கப்பட்டிருந்தார். ஃபகால ஜிப்ரீல் ஹதா யூசுப் ஃபஸல்லிம் அலை, இது ஒரு யூசுப், என்ன செய்யுங்க, இவருக்கு சலாம் சொல்லுங்கள். கால ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்தஸ் சலாம், சலாத்துக்கு பதில் சொன்னார். வகால மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ், மர்ஹபன் பில் அஹ் சாலிஹ், சிறந்த சகோதரருக்கு நல்வரவாகட்டும். உங்களோட வீட்டுக்கு ஒருவர் வாராரு, மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ், நல்ல நபி, நல்ல சகோதரர் நல்வரவாகட்டும். வன் நபி சாலிஹ் வதஆ லி பிகைர், எனக்கு நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு பிரார்த்தனை செய்தார். பின்னர் என்னது, சும்மா உர்ஜபினா இல ஸமா இர்ராபியா, பின்னர் நாலாவது வானத்துக்கு போறாரு. நாலாவதா, அஞ்சாவது, ஆறாவதா? நாலாவது வானம். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல், இதே மாதிரி என்னது, திறக்க சொல்லி கேட்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போறாங்க. அங்கே பார்த்தா ஃபஇதா பி இத்ரீஸ்,
இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் தனி தலைப்பு என்ன செய்ய வேண்டும், பேசப்படவே. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. ஃபகுல்து மன் ஹாதா கால ஹாதா இத்ரீஸ், இத்ரீஸ் என்று சொல்லப்படுகிற. ஃபசல்லிம் அலைஹி, அவருக்கு சலாம் சொல்லுங்க. கால ஃபசல்லம் து அலைஹி ஃபரத்த சலாம், அவர் சலாத்துக்கு என்ன செய்றாரு, பதில் சொல்றாரு. அதே மாதிரி மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ் வன் நபி சாலிஹ், நல்வரவாகட்டும், நல்ல சகோதரர், நல்ல தூதர் என்று சொல்லி சொல்றார். வத ஆலி பி ஹைர், எனக்கு துவா கேட்டார்கள். அதனால யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் முதல் வரவா இருந்தால் துவா சிறப்பு. வத ஆலி பி ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக், அந்த மாதிரி என்ன எல்லா நபிமார்கள் என்ன செய்தாங்க, அதுக்கு பின்னால பிரார்த்தித்தார். சலாத்துக்கு போய் சொன்னாங்க, மர்ஹபான்னு சொன்னாங்க. சும்ம கால யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஓதினார்கள். வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை நாம் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இது மக்களுக்கு சொல்லி கண்டிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் ஓதுறாங்க, அங்க போய் ஓதலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிற நேரத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிட்டு வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை நாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்தோம், உயர்த்தினோம் என்ற வசனத்தை என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது வானத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். 5வது வானத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். நான் உங்கள் ஞாபகத்தை பரிசோதிச்சுக்கிறேன். சும்மா உரிஜ பினா இல ஸமா இல் ஹாமிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது வானத்துக்கு போனால் இதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்க, திறப்பதற்கு அனுமதி கேட்டு 5வது வானத்துக்கு போயிடுறாங்க. போனால் அங்கே ஃபஇதா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு துணையாக அழைத்த ஒரு தூதர், மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு துணையாக அழைத்த ஒரு தூதர். அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை காண்கிறார்கள். கால ஹாதா ஹாரூன் ஃபசல்லிம் அலை, இது ஹாரூன், அவருக்கு சலாம் சொல்லுங்க. கால ஃபசல்லம் து அலைஹி, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்த சலாம, சலாத்துக்கு பதில் சொன்னார். சும்ம கால மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ் வன் நபி சாலிஹ், சிறந்த சகோதரர், சிறந்த தூதர், நல்வரவாகட்டும். வத ஆலி பி ஹைர், எனக்கு நல்ல பிரார்த்தனை செய்தார், எனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு துவா செய்தார். இப்ப அடுத்ததாக சும்மா உரிஜ பினா இல ஸமா இஸ் சாதிஸா, 6வது வானத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார். உரிஜேன்னு தான் வருதா, அதாவது மிஅராஜ் செய்யப்பட்டார்கள். ஏன்னா மேலே ஏறுறது, இதற்கு இடையில வந்து எவ்வளவு தூரம் என்பது அல்லாஹு ஆலம். அவ மேல் செல்லப்படுகிறார். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல் ஃபகீல மன் அன்த, அதே மாதிரி என்ன செய்கிறது, அதாவது வானத்திற்கு திறப்பதற்கு அனுமதி கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி வழங்கப்பட்டால் நுழைகிறார்கள். ஃபஇதா அன பி மூசா அலைஹிஸ்ஸலாம், அங்க என்ன காண்றாங்க, யாரே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சலாம் சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ் வன் நபி சாலிஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நபி அவர்களுக்கும் உள்ள பிரச்சார உறவு உங்களுக்கு தெரியும், பிரச்சார உறவு. அப்ப அந்த மாதிரி பிரார்த்திக்கிறாங்க. வத ஆலி பி ஹைர், எனக்கு நல்ல துவா கேட்டார்கள். ரசூல் ஃபலம்மா ஜாவஸ்துஹு பக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லை தாண்டி எத்தனை வானத்துக்கு போறாங்க, இப்ப 7வது வானத்துக்கு போறாங்க, நடக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். கால ரப்பி யா அல்லாஹ் ஹாதல் குலாம் அல்லதி பஅஸ்தஹு பஅதி, இந்த இளைஞர், எனக்கு பின்னால் அனுப்பிய ஒரு இளைஞர், இவர் யதுகுலு மின் உம்மத்திஹில் ஜன்னத அக்ஸர் வ அஃதல் மிம்மா யதுகுலு மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் சொர்க்கம் நுழைகின்றவர்களை விட அதிகமாகவும் சிறப்பானவர்களும் என்ன செய்கிறார்கள், இவரது உம்மத்திலே சொர்க்கம் நுழைகிறார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். சமூக உணர்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுத என்ன காரணம், அவருக்கு சொர்க்கம் நிச்சயம், அவருடைய பிரச்சாரம் முடிஞ்சாச்சு. நபிமார்களுடைய தௌவா பணியில் இருந்த மிகப்பெரிய சிறப்பம்சமும் இன்றைய அதிகமான தாய்களுடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு குறைபாடும் இதுதான், கடமை முடிந்து விட்டது. இன்னமா அலைனல் பலாக், எமக்கு எத்தி வைப்பது மட்டும்தான், அவ்வளவுதான். அந்த எத்தி வைத்த நபிமார்களுக்கு இருந்த கவலை இல்லை, எல்லாரும் சொல்லல, ஆனால் அந்த கவலை மிக முக்கியம். பிரச்சாரத்துக்கு பின்னாலும் மாறவில்லையே என்ற கவலை நமக்கு என்னது, மிக முக்கியம். அது எதுவரைக்கும் அந்த நபிமார்களுக்கு இருக்குது, இறந்த பின்னாலே என்ன செய்கிறது, இருக்கிறது. இவர உம்மத்தில் அதிகமானவர்கள் சொர்க்கம் போகிறார்களே அப்படி என்று சொல்லி அழுகிறார்கள். சும்மா உரிஜ பினா இல ஸமா இல் சாபியா, பின்னர் 7வது வானத்துக்கு என்ன செய்தார்கள், அழைத்து செல்லப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 2வது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இங்க காண்றாங்க. அப்ப 7வது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல், இதே மாதிரி என்ன செய்கிறது, திறப்பதற்கு அனுமதி கேட்கப்படுகிறது. இப்ப 4வது வானத்துல யாரை கண்டாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமா யூசுப் அலைஹிஸ்ஸலாமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3வது வானத்துல. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எத்தனாவது வானத்துல கண்டாங்க, 6வது வானம். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கண்ட நபிகள் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா, இப்ப 7வது வானத்துக்கு என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த இடத்துல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை காண்றாங்க.
யார் அவர்? ஃபஇதா அன பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருக்கும் உள்ள குடும்ப உறவு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரச்சார உறவு, இவருக்கு என்ன குடும்ப உறவு இருக்குது. அப்ப கண்ட உடனேயே வஇதா ஹுவ முஸ்னிதுன் லஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திலே உள்ள பைத்துல், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திலே உள்ள பள்ளி வாயில் என்ன செய்றாரு? தன் சிவரை சாய்த்தவண்ணம் என்ன செய்றாரு? இருந்து கொண்டிருக்கிறார். வஇதா ஹுவ யதுகுலுஹு குல்ல யௌமின் 70000 மலக் லா யஊதுன இலைஹி, கிட்டத்தட்ட 70000 மலக்கின் 70000 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? நுழைகிறார்கள். எதுக்குல? அந்த பைத்துல் மஅமூர் பள்ளிக்குள்ள என்ன செய்றாங்க? நுழைகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 70000 மலக்குமார்கள் ஆச்சரியமா இல்லையா? நான் கேட்கிறேன், மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை நுழைகிறாங்க? ஆச்சரியம் சொன்னீங்க நான் கேட்டதுக்கு. அங்கதான் லட்சக்கணக்கில் நுழைகிறாங்களே. மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள ஹஜ் டைம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 35 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. 70000 அல்ல, அதனுடைய உள்ளடக்கக்கூடிய சக்தியை பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இது இருக்கு. அப்ப ஏன் ஆச்சரியம் பண்றீங்க? எப்படி ஆச்சரியம் தெரியுமா? பல வகையில் ஆச்சரியம். ஒன்று மலக்குமாரோடைய எண்ணிக்கை. ஏன்னா அந்த செய்தியில வருது எப்படி என்று சொன்னால், லா யஊதுன இலைஹி, போனவர்கள் திரும்பி என்ன செய்ய மாட்டார்கள்? மறுமை நாள் வரைக்கும் நுழைய முடியாது, ஒரு தடவை நுழையலாம். அப்ப மலக்குமாரோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? வலா யஅலமு வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உங்கள் இறைவனுடைய படைகளின் எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு என்னது? அதாவது பலமிக்கவர்கள் அதிகமானவர்கள். இரண்டாவது மலக்குமார்களுடைய அளவு, இங்க உள்ள 70000க்கு அது எந்த வகையில் என்ன செய்யாது? சாதாரண மலக்குமார்களை சமனாக மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பின்னால வரும். அவ்வளவுக்கு அவர்கள் என்னது? பெரியவர்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அந்த மலக்குமார்கள் நுழைகிறார்கள். கால ஜிப்ரீல் ஹாதா அபூக்க இப்ராஹிம், இவர்தான் உங்கள் தந்தை இப்ராஹிம், ஃபசல்லிம் அலைஹி, அவருக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபசல்லம் து அலைஹி ஃபரத்த சலாம், சலாம் சொன்னேன், பதில் சொன்னார். சும்ம கால மர்ஹபம் பில் இப்னி சாலிஹ் வ நபி சாலிஹ், சிறந்த மகன் என்று சொன்னாங்க. விளங்கிட்டா? அவரும் சொன்ன மாதிரி, யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இவர் என்ன செய்றாரு? சிறந்த மகன், நல்ல மகன், நல்ல வரவாகட்டும், நல்ல தூதர் நல்வரவாகட்டும் என்று செய்கிறார். என்ன செய்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் வராரு. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். காலையா முஹம்மதே அக்ரி உம்மத்தக்க மின்னி சலாம், உம்மத்துக்கு என்னிடமிருந்து சலாத்தை எத்தி வையுங்கள், உங்கள் உம்மத்துக்கு என்னிடமிருந்து சலாத்தை எத்தி வையுங்கள். வ அக்பிர்ஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல் ஜன்னத தீபத்து துர்பா தையிபத்து துர்பா, மண் வந்து என்னது? தீபான்ற வாசம், தையிபத்து துர்பான்றது என்னது? சிறந்த மண்ணை கொண்டது. அஸ்பத்துல் மா, அதாவது கஸ்தூரி, அஸ்பத்துல் மா சுவையான நீரை கொண்டது. வ அன்னஹா கியான், அவைகள் வெறும் தரையானவைகள். வ அன்ன கிராஸஹா, அதனுடைய செடிகள் நடுகைகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அவைகள் மூலம்தான் உங்களோட தரைப்பகுதியை நீங்க என்ன செய்யலாம்? தாவரங்களால முளைப்பிக்கலாம். உங்களுக்கென்று இறைவன் வழங்கக்கூடியவைகள் இருக்கு, அது வேற. நம்ம நிரப்பிக்கொள்வது எதனால? சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த இன்னொரு அறிவிப்புல வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் உங்கள் தோழருடைய தோற்றத்தை போல் இருந்தது அப்படின்னா. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிட்டா? அதாவது அவர் வந்து யார் போல இருந்தாரு? பிசாஹிபிக்கும், அஷ்பஹ் பிசாஹிபிக்கும், உங்கள் தோழரை போல இருந்தார். ரசூலுல்லாஹ் யாரை சொல்றாங்க? அவரே சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. சும்ம உதீது பிஸலாசத்தி அக்தா, பின்ன என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பாத்திரங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒன்றில் வகத்ஹின் ஃபீஹி ஹம்ர், ஒன்றில் அதில் என்ன செய்கிறது? சாராயம். பைத்துல் மக்திஸ்ல எத்தனை கொண்டு வரப்பட்டுச்சு? 2. இங்க எத்தனை கொண்டு வரப்படுகிறது? 3. ஒன்றில் சாராயம், ஒன்றில் தேன், ஒன்றில் பால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஃபஅഖதுல்லதி ஃபீஹி லபன் ஃபஷரிப்த், எதை எடுக்கிறாங்க? பால் உள்ளதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எடுக்கிறாங்க. அப்ப பாலா தேனா என்பது ரசூலுல்லாஹ் எதை முற்படுத்துறாங்க? பாலை என்ன செய்கிறார்கள்? முற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருந்துகிறார்கள். ஃபகால லி ஜிப்ரீல், அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதாக லில் ஃபித்ரா அஸபத்தல் ஃபித்ரா அன்த வ உம்மத்துக, நீங்க வந்து ஃபித்ராவை அடைந்து கொண்டீர்கள், இயற்கையை அடைந்து கொண்டீர்கள், நல்லதின் பக்கம் வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு, அமா இன்னக லவ் அகத்தல் ஹம்ர கவத் உம்மத்துக, நீங்கள் சாராயத்தை எடுத்திருந்தால் உங்கள் உம்மத்து வழி தவறி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அது குற்றமாகாது. ஆனால் ரசூலுல்லாஹ் எதை எதிர்பார்க்கிற? அதிகமானவர்கள்
சொர்க்கம் செல்வார்கள் என்பதற்கு மாற்றமா என்ன செஞ்சிருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும் என யார் சொல்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இதுல சில அறிவிப்புகளை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மலக்குமார்களை தாண்டி போனாலும் எல்லா மலக்குமார்களும் சொன்னாங்க, அலைக்க பில் ஹிஜாமா, முஹம்மதே நீங்க ஹிஜாமா செய்யுங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறது இந்த வேலை செய்யுங்க. இது என்னது ஆதாரமற்ற மிக பலகீனமான செய்தி. என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்னா மலக்குமார்களை எது சொன்னதாகவும் இந்த தவிர என்னது வேற எந்த செய்தியும் இல்லை, அது பலகீனமான செய்தி.